திமுகனா என்ன அப்படின்றத இன்னைக்கு தான் நம்ம நண்பா நம்பீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் சரத்குமார் அவரை பதவி விலகி ஆகணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கேப்ல பார்த்தா மனுஷனோட அடுத்த வீடியோ சிக்கிக்கிச்சு. அடங்கொப்பம் தாமிரபரணியில தலை முழுக அப்படிங்கிற மாதிரி. பாவம் மனுஷன் இப்பதான் இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் அழிச்சிட்டு போனாரு. அதுல இருக்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த ஏண்டா வீடியோ இருந்தா தானே தோண்டி எடுப்பீங்க, நான் ஒட்டுமொத்தமா அழிச்சிடறான்டான்னு அழிச்சாரு. ஆனா அதுல இருந்து திரும்ப ஒரு வீடியோ கோவா பீச்சில் குளிச்சுக்கிட்டு அப்படி கையில் ஒரு டின்னு, அது ஒரு பீர் டின்னு மாதிரி இருக்கு, அந்த டின்னோட அப்படி குளிச்சுட்டு அப்படி ஸ்டைலா ராவண்ண மகண்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வராரு. ஓ அந்த பாட்டா? இப்படி ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அங்கே வரக்கூடிய அளவுக்கு ஒரு அடுத்த வீடியோ ஒன்று அவர் தன்னுடைய ஐடியை டீஆக்டிவ் பண்ணா கூட அவருடைய வீடியோக்களை நோண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு ஆதாரம் இப்போ கையில் கிடச்சிருச்சு. அப்போ இப்படி ஒரு போதை பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் இருந்து இன்னைக்கு மாவட்டம் தோறும் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சென்னையில் பெரிய அளவிலான ஒரு போராட்டம். இப்போ நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு அச்சம் இருக்குன்னா, அந்த பவுடரே அது என்ன பவுடர்னு தெரியறதுக்கு முன்னாடியே இல்லை அது குழந்தைக்காக இது பண்ணதான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே ஆதரவு கொடுக்குறாங்களே. இப்போ இவர் கையில் அந்த கோவா பீச்சில் கையில் ஒரு டின்னோட போனார், இது குழந்தையோட பால் புட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் புதுசாக கதை சொல்லுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, எப்படியோ இப்போ திமுக சார்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணையாச்சும் நடத்தக்கூடாதா? சரவணன் சொல்லி ஒருத்தர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பெண்ணை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்கே கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. அதில் எம்எல்ஏ பேரை சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த எம்எல்ஏ கிட்ட விசாரணை கூட நடத்தலையே அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்திலேயாவது விசாரணை நடத்துங்க. அவர் வந்து அந்த இதில் ஒரு ப்ரொஃபஷனல் கொக்கைன் யூஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மொபைலோட ஸ்க்ரீனில் வச்சு பயன்படுத்துகிறாரு. அப்போ இதில் அது ஒரு மேலே ஒரு குறைஞ்சபட்ச விசாரணையாச்சும் நடத்த வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது சம்பந்தமாக தாவேகாவுடைய தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே இது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்த பாடு இல்லை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திமுகவுடைய மாணவர் அணி சார்பில் இருந்து இன்னைக்கு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதியோட ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கும்போது திடீர்னு நள்ளிரவு 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு திடீர்னு அனுமதி ரத்து, அனுமதிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மைக்கு ஸ்பீக்கர் எல்லாமே கழட்டக்கூடிய வேலைகளில் காவல்துறை ஈடுபட்டாங்க. உடனடியாக அப்போ தான் பொதுவாகவே திமுக காரங்க சும்மா விட்டாலும் அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் இது மாதிரியான அராஜகங்கள், இப்படி அடக்குமுறைகள் இது மாதிரி நடக்கும்போது தான் இங்கே இன்னும் இவங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட வீரியமாக மாறுது. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், கடந்த 5 வருஷம் ஆட்சியில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த போராட்டத்தை எங்களை ஒடுக்கிட்டாங்க, எங்களை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு செயல்பாடுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் இப்போ தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் செய்கிறாங்க. எஸ்ஓஃபை சார்பில் இருந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களை அடித்து இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு, மாணவர்களோட காலு பேந்து கையை பேந்து போகக்கூடிய அளவுக்கு, அடித்து தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அடக்குமுறைகள் தொடர்ந்து நடக்குது. அந்த மாதிரி இங்கேயுமே காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு அனுமதி மீறி போராட்டம் நடத்தப்பட்டது. அதாங்க ஹைலைட்டு. அனுமதி மீறி போராட்டம் நடத்த உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டோம், ஆனால் போராட்டம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்துக்காக இறங்கும் போது காவல்துறை உடனடியாக கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு கூட்டு போய் எங்கேயா மண்டபத்தில் இது மாதிரி தானே எங்கேயா போய் வைப்பாங்க இல்லையா, அதான் நடைமுறை. அந்த மாதிரி மண்டபத்தில் இருக்கும் போதுமே அங்கே தன்னோட போராட்டத்துக்கான அறிவிப்பை வெளி உலகத்துக்கு சோசியல் மீடியா மூலிமா வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எல்லாருமே செல்ஃபோனில் அவங்க ஏதோ ஒரு பவுடரை கொட்டி விட்டு, இதான பான்ஸ் பவுடர் தான், இவங்க கொட்டினதெல்லாம் பான்ஸ் பவுடர் தான், அந்த பவுடரை வச்சு அதே மாதிரி கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணி இவங்க எப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபடுறாங்க, அது அப்பட்டமாக தெரியுது, போதைப் பொருள்ன்றது அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஒரு அன்னைக்கு தேதிக்கு குழந்தைக்கு 1 வயசுன்னு சொல்கிறாரு. 1 வயசு குழந்தைக்கு எந்த டாக்டரு மாத்திரையை ரெஃபர் பண்ணுறாரு? குறிப்பாக பார்த்தோம்னா டாக்டர் ஐசக் அப்பாஸ் அவரே இன்னைக்கு இது சம்பந்தமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவுமே போட்டார். எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலுமே 1 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு மருத்துவ மாத்திரையை பரிந்துரைக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தையோட உணவு குழாய் மூச்சு குழாய் 2 இருக்கும். மாத்திரை நீங்கள் நுணுக்கியே போட்டால் கூட அது உணவு குழாயில் பிரச்சனை ஏற்படும், மூச்சு குழாயில் போய் பிரச்சனை ஏற்படும். அதனால் எந்த மருத்துவராக இருந்தாலும் 1 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெரும்பாலான மருத்துவர்கள் அந்த டானிக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்களே தவிர மாத்திரையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாத்திரையையும் இது மாதிரி கிரெடிட் கார்டெல்லாம் வச்செல்லாம் உடைக்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களே இது சம்பந்தமான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இது நுணுக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே குழந்தைக்கு ஒரு மாத்திரையை நுணுக்கி கொடுக்கணும் வைங்களேன், எப்படிங்க நுணுக்கும்? அங்கே இருக்கிறது அவருக்கு ஐபிஎல் ஸ்டேடியத்தில் இருக்கிறாரு, ஸ்டேடியத்தில் எங்கேயும் வச்சு நொறுக்க முடியாது, செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சு நொறுக்க முடியாது. செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சு நொறுக்குனா செல்ஃபோன் தான் உடையுமே தவிர மாத்திரை உடையாது. அதையும் கிரெடிட் கார்டை வச்சும் உடைக்கவும் முடியாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. பொதுவாகவே குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும் என்ன செய்வாங்க, அந்த குட்டி சங்கு இருக்கும்,
அந்த சங்கில மாத்திரையை வச்சு லேசாக தண்ணியை ஊற்றி அப்படி கையில் குழப்பி அது குழந்தைக்கு தண்ணியாக கொடுத்து லிக்விடாக கொடுத்தாலும் குழந்தைக்கு உள்ளே போவோம். அப்போ அப்படி கொடுக்குறது வழக்கம். ரொம்ப ரேராக இது மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா கூட நான் சொல்கிற 5 வயசு 7 வயசு குழந்தைங்க மாத்திரை கொடுத்துட்டா கூட இந்த ப்ரொசீஜரில் கொடுக்குறத பார்த்துருப்போம். ஆனால் அவங்க அது மாதிரி எதுவுமே செய்யலை. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் சுற்றி பற்றிலையுமே அவரோட குழந்தையோ அவருடைய மனைவியோ இருக்கிற மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரணங்கள் சொல்கிறாரு. அப்போ இவர் மேலே விசாரணை நடத்தி ஆகணும். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாகணும். போதை ஒழிப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துளி அளவு கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக சார்பிலிருந்து கடுமையான ஆர்ப்பாட்டங்களை முன் வச்சு அந்த செயல்பாடுகளை செஞ்சே காமிக்கிறாங்க. அந்த மொபைலில் வச்சு எப்படிலாம் இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி செஞ்சு காமிச்சாங்க. குறிப்பாக சேகர் பாபு அவரே புரஷவாகத்தில் இறங்கிட்டாரு. புரஷவாகத்தில் இறங்கி அனுமதி மறுப்புன்னு சொன்னோன்னே அப்படியே ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அது சாதாரணமாக இருந்தால் கூட சின்னதாக தான் போயிருக்கும். எப்போ அனுமதி மறுக்கப்பட்டதோ ரோட்டில் உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, திமுகவுடைய பல்வேறுபட்ட தொண்டர்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொன்னதே இதுதான், மாத்திரை ரெடி, ஏடிஎம் கார்டு ரெடி, 500 ரூபாய் தாளை ரெடி, நொறுக்கி கொடுக்க அமைச்சர் ரெடியா அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது எப்படி நொறுக்கி காட்டு, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குற வரமாட்டேங்குது. இந்த மாத்திரையும் கையில் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, 500 ரூபா நோட் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, வந்து நொறுக்கி காட்டுங்க, எப்படி நொறுக்கி காட்டுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு தான் அந்த இடத்துல அந்த ஆர்ப்பாட்டத்தை மெயினாக முன் வச்சாங்க. அப்புறமா ட்ரக் என்ன டேப்லெட்டா, கொக்கைன் என்ன சாக்லேட்டா, இது மாதிரியான கோஷங்களை போட்டு அந்த இடத்துல அவங்களோட ஆர்ப்பாட்டத்தை சொல்லிட்டு போதை அமைச்சரே பதவி விலகு, இதை தான் அவருடைய முக்கியமான கோரிக்கை, ஒரு பிரதானமான கோரிக்கையாக முன் வச்சாங்க. இதனால் பல திமுக தொண்டர்கள் அந்த இடத்துல கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பாக வழக்கறிஞர் சரண்யா இது சம்பந்தமாக கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்க்கும்போது சரி இதுக்கு வழக்கமாக எது நடந்தாலும் இவங்க ஏஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இதுக்கும் ஏஐன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அமைச்சரே அது உண்மையான வீடியோ தான், இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது உண்மையான வீடியோன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோனில் அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர், அதுக்கு வைக்கக்கூடிய 500 ரூபா தாள், அந்த கிரெடிட் கார்டை வச்சு அதை நுணுக்கமாக செய்கிறது, இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் மாதிரி தான் தெரியுது. இது சாதாரணமாக ஒரு தடவை செஞ்ச மாதிரி தெரியல, வழக்கமாக பயன்படுத்துகிறவங்க எப்படி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் தெரியுது. அதனால் இது சம்மந்தமாக உடனடி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி கமிஷனர் வரைக்கும் புகார் கொடுத்து இது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி வீரியமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் இப்போ புது வீடியோ அடுத்து ஒன்று மாட்டிக்கிச்சு. ஏதோ கோவா பீச் மாதிரி ஏதோ ஒரு பீச்சில் அவர் சரத்குமார் குளிச்சுட்டு வராரு. அப்போ அவர் வெறும் கில்லி சரத்குமார் தான். இன்றைக்கி தானே அவர் அமைச்சர் கில்லி சரத்குமார், அன்னைக்கு வெறும் கில்லி சரத்குமார். அப்போ அந்த பீச்சில் கோவா பீச்சில் எதிலே குளிச்சுட்டு அப்படியே வராரு. வரும்போது கையில் அந்த பீர் பாட்டில், அந்த அதான் டின் பீர் மாதிரி தான் தெரியுது அதை பார்க்கும்போது. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வர பாட்டு போதை ஏறி போச்சே ஜிங்கு சிக்கு சக்கு சிங் அப்படி சொல்லி பிஜிஎம்மோட ஒரு பாட்டு. இந்த பாட்டை போட்டுக்கிட்டு அதில் வர மாதிரியே ஒரு காட்சிகள். அதுவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அவர் டீஆக்டிவ் பண்ணிட்டாரு. நம்ம என்ன கேட்குறோம், உங்கள் மேலே தவறுகள் இல்லைன்னா ஏன் அக்கௌண்ட்டை டீஆக்டிவ் பண்ணணும்? இப்போ இதுக்கு முன்னாடி அமைச்சர் ராஜ்மோகன், கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் தன்னுடைய பல பதிவுகளை அவர் அழிச்சிட்டாரு அப்படின்ற செய்திகளை பார்த்தோம். ஏன்னா ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் அவரே இதுக்கு முன்னாடி ஒரு மேடை பேச்சாளர். திமுக சார்பில் கூப்பிட்டா அங்கே ஸ்டாலினா ஐயோ ஸ்டாலின் நீங்கள் தான் அப்படி நீங்கள் தான் இப்படி சொல்லி புகழ்ந்து வச்சிருப்பாரு. அதிமுக சார்பில் கூப்பிட்டா அம்மா உங்களை மாதிரி பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் அப்படி சொல்லி அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடித்தவர். அப்போ எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிச்சவருங்கிறதால அவருடைய பழைய வீடியோஸ் பழைய பதிவுகள் எடுத்து யாராவது இன்றைக்கி ட்ரோல் பண்ணிடுவாங்கிறதுக்காக மனுஷன் முன்னெச்சரிக்கையாகவே அமைச்சராகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படியே வச்சுட்டு இருந்தவர் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டே டீஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா ஏன் நீங்கள் டீஆக்டிவ் பண்ணணும்? அப்போ நீங்கள் அங்கே டீஆக்டிவ் பண்ணும் போது இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்குது. அப்போ அவர் பயன்படுத்தினது அது மாத்திரையா இல்லது போதைப் பொருளா இல்லை போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரையா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வலுவாக எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இந்த நேரத்தில் முதலமைச்சர் விஜய் இங்கே என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? ஏன்னா பெரிய அளவிலான அழுத்தம், சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நேரத்தை குழந்தைங்க தான் இந்த தேர்தலில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து சினிமாவை பார்த்து அப்பா நீங்கள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்பா சொல்லி கேட்ட பிள்ளைங்க இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க, எப்படி இந்த மாத்திரையை நுணுக்க முடியும், மாத்திரையை எப்படிலாம் நுணுக்க முடியும்? நாங்கள் இன்னைக்கு வயசு நான் ஒரு குழந்தை அழகாக பேசுது, எனக்கு வயசு 5 ஆகுது, என் தம்பிக்கு 3 வயசு ஆகுது, தங்கச்சிக்கு 2 வயசு ஆகுது, எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த டானிக் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மாத்திரை இது வரைக்கும் எந்த டாக்டரும் எங்களுக்கு கொடுக்கல, மாத்திரையே எங்களுக்கு கொடுத்தாலும் சங்கில தானே எங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் இப்படி இல்லையே, அப்போ இது மாத்திரை இல்லையே அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தாவேக்காவுக்கு பெரிய அளவிலான ஒரு ப்ரெஷர் உருவாயிருக்கிறதால அமைச்சர் கில்லி சரத் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா, அவருடைய அமைச்சர் இலாக்கா பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில், ஆனால் அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். ஏன்னா அது செஞ்சிட்டோம்னா நம்மளே அது ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்ற கட்டத்துக்கு தான் இவங்க போவாங்க. இதுக்கு சொல்கிறதா இருந்தால் பிரிட்ஜு பூஷன்
பாஜகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் விளையாட்டு வீராங்கனைகள் விஷயத்தில் பாலியல் ரீதியான பல அத்துமீறல்களை செஞ்ச உடனே அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி, பெரிய அளவிலான போராட்டம், நாடே கொந்தளிச்சது. ஆனால் அப்போ கூட பாஜக அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கடைசி கட்டத்தில் வேண்டா விருப்பா ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஏன்னா அவர் மேலே ஏதாவது நடவடிக்கையோ கைதோ பதவி பறிப்போ ஏதாவது செஞ்சால் அவ்வளோதான். இங்கேயுமே ஒரு கருப்பாடு இருக்குது, இங்கேயும் குற்றம் புரிஞ்சவன் இருக்கான், குற்றவாளி இருக்கான் அப்படின்ற அந்த கருப்பு ஒரு பிளாக் டாட் ஒன்று விழுந்துருமே அப்படிங்கிறதுக்காக பாஜக எப்படி நடவடிக்கை எடுக்கவே இல்லையோ அந்த மாதிரி இங்கே தாவேக்காவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஒரே பேட்டர்னில் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுறது, ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணுறது, எல்லாமே அதே பேட்டர்ன். பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டோம், நாங்களே பில்டப் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்டப் தானே இவங்கள்ட்ட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ இவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா போதை தமிழ்நாட்டில் வெறும் போதையாக கிடக்குது, போதை ஆறா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், நம்ம ரசிகர் மன்றத்தில் வாழ்ந்த ஒருத்தர், நம்மளுடைய மக்கள் மன்றத்தின் மூலியமா வளர்ந்தவர், இன்னைக்கு நம்ம கழகத்தின் மூலியமா இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் இப்படி குற்றச்சாட்டு வந்துருச்சே அப்படின்றதுக்காக இது கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தும், முதலமைச்சர் விஜய்க்கு அவப்பேர் ஏற்படுத்தும் சொல்லி கண்டிப்பாக அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தம். ஆனால் இந்த நேரத்தில் தான் இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் அடுத்து ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டாரு. இங்கே ஆல்ரெடியே குதிரை பேரம்னு ஒன்று போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா 6வது விக்கெட்டு காலி. அதிமுகவுடைய எம்ஆர் பாஸ்கர் அவர் இன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து அந்த சோஃபாவில் இன்னைக்கு 6வது ஒரு நபரா, அந்த சோஃபாவோட சைஸ் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அந்த சோஃபாவோட சைஸு போயிட்டே இருக்குது. பதவியேற்று 16வது நாள் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி 16வது நாள் காரியம் அன்னைக்கு ஒரு 3 பேட்டாக தான் இருந்துச்சு. அதிமுகவில் அந்த 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து 3 சீட்டாக இருந்துச்சு, 3 சீட்டர் சோஃபாவாக இருந்தது. அதுக்கடுத்து பதவியேற்ற 17வது நாள் எஸ்ஐ சுப்பையா வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் 4 சீட்டர் சோஃபாவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பதவியேற்ற 38வது நாள் 5 சீட்டர் சோஃபாவாக மாறிச்சு. யாருன்னா விஜயபாஸ்கர், அதிமுக விஜயபாஸ்கர் வந்தார். அவர் வந்தோடனே அது 5 சீட்டர் சோஃபாவாக மாறிச்சு. இன்னைக்கு பதவியேற்ற 50வது நாள் இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தோடனே இது சீட்டு 6வது சீட்டாக மாதிரி பெரிய ஒரு சோஃபாவா, நாளுக்கு நாள் இந்த சோஃபா சாதாரண சிங்கிள் சீட்டில் ஆரம்பிச்சது இன்னைக்கு சோஃபாவோட சைஸ் எங்கெங்கேயோ பெருசாக போயிட்டே இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் நடக்கிற நேரத்தில் இப்படி அப்பட்டமான ஒரு குதிரை பேரத்தை நடத்திட்டு இருக்காங்களே, அடுத்த கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி குதிரை பேரம் நடத்தி தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த தொகுதியை ஒரு காலியான தொகுதி அறிவிக்கிறதுக்கான வேலை இவங்க சுயமா ஆட்சி கட்டல. அதாவது விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ சிபிஐயோ சிபிஎம்மோ இவங்க தயவு இல்லாமல் இவங்களா ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக இப்படிக்கப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்களே, குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்களே அப்படின்றத குற்றச்சாட்டு எழும்போது அப்படியே குதிரை பேரம்னா என்னன்னே தெரியாத மாதிரி குதிரை பேரம் ஏதோ சொல்கிறாங்க. இன்னும் குதிரை பேரம் அது என்னப்பா அது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி குதிரை பேரம்னா என்னவே தெரியாதான். இந்த ஃபர்னிச்சர் வியாபாரம் சோஃபா கிஃபான்றீங்களே, இந்த ஃபர்னிச்சர் வியாபாரம்லாம் வெளியில் போய் இந்த வியாபாரம்லாம் பண்ணுங்க, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உண்மையை கொண்டு போய் வைகோ உடச்சி விட்டாரு. போய் வைகோ கிட்டயா போய் இந்த விஷயத்தை நீ சொல்லுவீங்க, அவர் இருக்கிறதே உருப்படியாக சொல்ல மாட்டார், வைகோ கிட்ட போய் சொல்லிடுறீங்க. வைகோ வந்து சொல்லி விட்டுட்டாரு, தாம்பை இளவல் விஜய் அவர்களை போய் சந்தித்தோம், விஜய் வந்து சொல்லிட்டாரு 2 எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 பேரையும் வெற்றி அடைய வைக்க என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இளவல் விஜய் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்கிறாரு. அப்போ திமுக இத்தனை நாளாக உங்களோட ஆட்சி நடக்கிறதே திமுகவோட தயவால தான், திமுக தயவால தான் இந்த ஆட்சி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. திமுக மூலியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அதன் மூலியமா ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்களை வச்சு அவங்களுடைய தயவால இன்னைக்கு உங்களோட ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த எம்எல்ஏக்களுமே நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, நீங்கள் உதயசூரியன் சின்னத்துல தான் ஜெயிச்சிங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, அந்த 2 பேரை ஜெயிக்க வட்டிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நானே இறங்கி பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விஜய் வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அந்த வாக்குறுதி கொடுத்த மறுநாளே வைகோ என்ன செஞ்சாரு, திமுக கூட்டணிலேருந்து நாங்கள் விலகி வரோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்து இன்னொரு 2 விக்கெட்டு சோஃபா 8 சோஃபாவா 8 சீட்டு சோஃபாவா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இங்கே பட்டப்பகல்ல அப்பட்டமான குதிரை பேரம் நடந்துருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதில் எழக்கூடிய பெரிய ஒரு அதிர்ச்சி, பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, பாஜக வாய மூடி அமைதியாக இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருந்து ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க. பாஜக ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான். காங்கிரஸ் எத்தனையோ மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் இருந்தும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க மாட்டார். ஏன் இங்கே சசிகலா இங்கே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்கணும், அவ்வளோதான். ஆனால் ஆளுநர் அங்கே போயிட்டாரு, ஆளுநர் இன்னைக்கு பிஸி, ஆளுநர் இங்கே போயிட்டாருன்னு சொல்லி அவ்வளோ அலைக்கடிக்கப்பட்டது. அப்போ எவ்வளோ இருக்கும்போது இந்த இடத்துல அப்பட்டமாக கண்ணுக்கு நேராக குதிரை பேரம் நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ராஜினாமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்பாயின்மெண்ட் நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட வேலை நடக்கும்போது ஆனால் இந்த இடத்துல பாஜக மட்டும் சைலண்ட் மோடில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகம் இந்த இடத்துல எல்லாம் செய்து
அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சில இன்ஸ்டா பேஜ், சில ஃபேஸ்புக் பேஜ்லாம் பார்த்தோம்னா ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் டிவிகேக்கு யாரெல்லாம் ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா சங்கிகள் சார்பில் வந்து ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணப்படுது. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ், ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஐடி கார்டில் சாதி பெயரை சேர்க்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. வாட் எ கிரேட் சிஎம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த போஸ்ட் கார்டை போட்டது யாருன்னா கர்நாடகா நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு பெரிய பேஜ். சரி, விஜய் வந்து சொல்லிட்டாரா ஸ்கூல் ஐடி கார்டில் இனிமேல் ஜாதி பேர் இருக்கக்கூடாதான். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எந்த ஸ்கூலில் ஐடி ஜாதி பேர் வச்சுருந்தாங்க? ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு கண்ணன் நாடாரு, முத்து பறையரு, இப்படி ஜாதி பேரோட நம்ம இத்தனை நாள் சுற்றிக்கிட்டு கிடந்தோம். எந்த ஸ்கூல் ஐடி கார்டில் ஜாதி பேர் இருந்துச்சு? அப்போ இல்லாத ஒரு செய்தியை இவங்களா உருவாக்குறாங்க. அப்படி ஒரு செய்தி என்னன்னா இந்த தற்கொலை பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க சொல்லப்போனால் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போதான் பேட்டி கொடுத்தாரு. ஜாதி பேரோட புதுசாக நான் ஒரு ஐடென்டி கார்டு ரெடி பண்ண போகிறோம், பிள்ளைங்களோட ஐடி கார்டுலேயே ஜாதி பேர் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அதில் பல உருட்டு, இல்லை நாங்கள் பிளட் குரூப்பு, ஐடி கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம், அது பர்சனல் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி இப்போ பல உருட்டுறாங்க. இல்லாத ஜாதி பேர் ஐடென்டி கார்டில் சேர்க்கணும்னு சொன்னதே இவங்க தான். ஆனால் வெளியில் ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி? இவங்க வந்து பள்ளிகளில் இனிமேல் ஜாதி பேர் ஐடி கார்டில் சேர்க்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஆர்டர் போட்டார் அப்படின்னாங்க. சரி, யாரு நீ? உன் மண்டே மறைக்கிறான கொண்டே மறைக்கலையே, நீ யாரு தான் நீ சொல்லி அது உள்ளே போய் தேடி பார்க்குறோம். அந்த கர்நாடகா நியூஸ்ன்ற பேஜை உள்ளே போய் தேடி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய டிபிஏ கவர் ஃபோட்டோவே நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது. ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஒரு போஸ்ட் விஜய் புகழ், 2வது போஸ்ட் பார்த்தோம்னா வேற காமன் நியூஸாக ஒன்று போடுறாங்க, 3வது போஸ்ட் பார்த்தோம்னா ஒரு அமித்ஷாவை புகழ்ந்து, அமித்ஷா வாட்ட அமித்ஷா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து 2 நியூஸ் ஸ்க்ரால் பண்ணோம்னா தாவேகாவுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவருடைய போஸ்ட் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு விஜயோட போஸ்ட், அடுத்து மோடிஜியோட போஸ்ட், அடுத்து ஒரு விஜய் போஸ்ட், அடுத்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் சம்பந்தமான ஒரு போஸ்ட், திரும்ப மோடிஜி போஸ்ட், மோடிஜி இந்த ஊருக்கு போனாரு, மோடிஜி அப்படி செஞ்சாரு சொல்லி. அப்போ மோடிஜியை புகழக்கூடிய இந்த பேஜுகள் எல்லாமே இன்னைக்கு தாவேகாவை புகழ்றாங்க. இங்க இவ்வளவு பெரிய குதிரை பேரம் நடக்குது, அவங்க பாஜக சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு கண்டனமோ இல்லாத போது தான் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமா எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா அது ஃபேக் நியூஸ் அப்படி போகிற போகல தட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பர்த்டே சம்மந்தமாக வந்துச்சு, அதில் எவ்வளோ ஃபேக் நியூஸ். சட்டசபைக்கு, அதாவது தலைமைச் செயலாளருக்கு கேக் கொண்டு வரப்பட்டது, கேக்கை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னாங்க. சரிப்பா, அந்த கேக்கை திருப்பி அனுப்பிட்டாங்க, திரிஷா கூட வெட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கேக்கை திருப்பி அனுப்பலை, அது திருப்பி அனுப்பிட்டா ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்களே அதுவே ஃபர்ஸ்ட் ஃபேக்கா. அதுக்கப்புறமா தாவேகாவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணன், மயிலாப்பூர் எம்எல்ஏ வெங்கட்ரமணோட பேஜில் போய் பார்த்தோம்னா உள்ள உட்காந்து எல்லா அமைச்சர்களும் அந்த கேக்கை வெட்டி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கேக்கை வெட்டி அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதை தனி ரீல்ஸாக போட்டு அது ஒரு பக்கம் சம்பவம் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த கேக்கே அங்கே கேக்கு வெட்டாமலாம் கேக்கே வெட்டி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து பொய் செய்திகளை வச்சு மட்டுமே இவங்களுடைய அரசியலை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வெங்கட்ரமணன், இன்னொரு பக்கம் வெங்கட் நாராயணன் யார்? இந்த வெங்கட் நாராயணன் கரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரா. இவரு தமிழ்நாடு அரசுடைய டெல்லியோட பிரதிநிதியாக இவரை நியமிக்கிறாங்க. இந்த டெல்லி நியமிக்கக்கூடிய டெல்லியோடைய சிறப்பு பிரதிநிதி. இது கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இவருக்கு வழங்கப்படும். அதாவது நமக்கும் ஒன்றிய அரசுக்கு மத்தியில் ஒரு பாலமாக இவர் செயல்படுவார். நமக்கு வர வேண்டிய நிதி வழங்கீடு சம்மந்தமாக ஏதாவது தேவையா அங்கே ஒன்றிய அரசோட போய் பேச்சுவார்த்தை நடத்தி, முதலமைச்சர் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி, முதலமைச்சர் போய் டெல்லியில் போய் பிரதமர் போய் சந்திக்கணுமா, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு சார்ந்த எல்லா விஷயங்களை கையாளுறது, நம்மளுடைய எம்பிகள் நாடாளுமன்றத்தில் போய் பேசணுமா, அப்போ இந்த டெல்லியோட சிறப்பு பிரதிநிதி இவர் தான் அவங்களுக்கான தகவல்கள், அவங்களுக்கான முக்கிய விஷயங்களை இவர் தொகுத்து கொடுக்கணும். இப்படி பல்வேறுபட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் வெங்கட்ரமணன் நியமிக்கிறாங்க. யார் இந்த வெங்கட்ரமணன்? இவருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தமிழ்நாட்டில் அவருக்கு ஓட்டே கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு கர்நாடகாக்காரன்னாங்க. ஏன்னா பல கர்நாடக படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, பல தெலுங்கு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. கேஜிஎஃப் யாஷ் இருக்காரு, கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் நடிக்கக்கூடிய அடுத்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க. அவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் ஜனநாயகன் மட்டும்தான். ஜனநாயகன் படத்தை மட்டும் தான் இங்கே அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய ஒரே லிங்க் ஜனநாயகன் படம் மட்டும்தான். இதை தாண்டி அவருக்கோ தமிழுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கர்நாடகாவில் பெரிய பங்களிப்பு இருக்கு, கர்நாடகாவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரோட பங்களிப்பு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபரை இங்கே டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நம்ம நியமிச்சோம்னா இங்கே காவிரி இஷ்யூவோ ஒரு மேகதாது அணை சம்பந்தமான பிரச்சனையோ இவர் எந்த பக்கம் போய் பேசுவார்? இவருக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஓட்டே இல்லையா? ஏன் வேற யாரும் தமிழர் இல்லையா? இந்த மண்ணில் சேர்ந்தவங்களோ இல்லை உங்கள் கட்சி சார்ந்தவங்களோ யாருமே இங்கே நபர்கள் இல்லையா? அப்போ இவங்க நியமிக்கிறலாம் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுக்காக அவரை கொண்டு வந்து போடுறது. ஆனால் இது வெறும் ப்ரொடியூசர் என்ற கண்ணடத்தில் போய் முடியுமா அப்படின்றது தெரியல.
ஏன்னா ஆளுநர் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடலன்னாங்க. அப்படி ஆளுநரை சந்திக்க போதெல்லாம் கூடவே இந்த வெங்கட் நாராயணா கூடவே போறாரு. எப்பெல்லாம் இவங்க ஆளுநரை 4 தடவை யூட்டன் அடிச்சு போய் சந்திச்சாங்க இல்லையா, அந்த 4 தடவையுமே வெங்கட் நாராயணன் கூட போறாரு. ஏன் இவர் கூட போறாரு? ஒரு படத்துக்கு பணம் போட்டாரு, ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதுக்கு சேட்டலைட் முதல்கொண்டு எல்லாம் சரி, எப்படியோ படத்துக்கு பணம் போட்டார், அவ்வளவுதானே. அவர் ஏன் கூடவே சுத்தணும்? இன்னைக்கு அவருக்கு அமைச்சர் பதவிக்கு நிகரான இவருக்கு டெல்லியோட சிறப்பு பிரதிநிதி என்ற பொறுப்பை இவருக்கு ஏன் தரணும்? அப்ப இவர் பினாமியா இல்ல வேறு யார் மூலமா இயக்குறதுக்காக கூட வைக்கப்பட்ட நபரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில் வலுவான ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்போ இந்த விஷயத்துல இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? பெரிய அளவிலான வலுவான ஒரு கண்டனங்கள் எழுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா இவங்க பதவியை வாரி கொடுக்கலாம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி முதலமைச்சருடைய அரசியல் சார்ந்த தனிப்பட்ட ஆலோசகர் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லும்போது ஜோசியக்காரர் அந்த ரிக்கி பண்டிட்டா அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அப்புறம் கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டது. அப்புறம் இவர் விஜய் இவர் சினிமாவில் இத்தனை ஆண்டு காலமாக இருந்ததுக்காக அவருடைய ரூட் இருக்குல்ல, ரூட் மாஃபியா, இந்த ரூட் மாஃபியாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர் இன்னைக்கு முதலமைச்சருடைய தனி ஆலோசகர், அவருடைய தனி செக்ரட்டரியா இன்னைக்கு அவருடைய ஒரு பதவி. அப்போ இவருக்கு சினிமா, ஏன்னா அந்த ஜெகதீஷ் அவருடைய அந்த ரூட் மாஃபியோட வேலை என்னன்னா இவங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும். விஜய் தான் பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ, இந்தியாவிலே இவரை மாதிரி வேற யாருமே கிடையாது, எதிரில் இருக்க எல்லாமே வேஸ்ட், அஜித் படம் குப்பை, ரஜினி சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, விஜய் தான் எப்போவுமே. இப்படிப்பட்ட ஒரு நரேஷனை எப்படி இவங்க சினிமாவில் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே கிரியேட்டிவிட்டியை இன்னைக்கு நீங்கள் அரசியலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நபரை கொண்டு வந்துட்டு முதலமைச்சரோட தனி ஆலோசகராக தனி செயலாளராக இன்னைக்கு நியமித்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு அரசியல் சார்ந்த எல்லா நுணுக்கங்கள், எல்லா மத பிரச்சனைகள், மத சார்ந்த பிரச்சனையோ மக்கள் சார்ந்த பிரச்சனையோ எது வந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை முதலமைச்சர் பதவி கொண்டு போகணும். அதனால தான் 5 வருஷம் ஆட்சி அவ்வளோ கிளியராக இருந்தது. இது இவங்க மட்டும் நான் சொல்லலை, அதிமுகவோட ஆட்சியுமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போதோ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதோ அந்த தனி செயலாளர் தனி ஆலோசகர்ன்றத ஒரு ஐஏஎஸ் தான் நியமிப்பாங்க. ஆனால் இவர் படத்துக்கு ஒரு மேனேஜராக இருந்தார், அதனால இவரை கொண்டு வந்து நிற்கிறேன்னா அப்போ அரசியல் எவ்வளோ பெரிய கேலி குத்தாய் போச்சு. அந்த மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த பணி, மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம்ன்றது வெறும் சினிமாவுக்கு மட்டும்தான். நீ எனக்கு பணம் போட்ட, அதனால நீ டெல்லி சிறப்பு பிரதிநிதி, நீ என் சினிமாவுக்கு நீ மேனேஜராக இருந்தா இந்தா நீ தனி ஆலோசகர், நீ எனக்கு ஜோசியம் பார்த்த இந்தா நீ அரசியல் பிரிவு ஆலோசகர். இப்படி நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூத்துக்களோட நடத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வெங்கட் நாராயணோட விஷயத்திலேயோ அல்லது இந்த இன்னைக்கு அமைச்சர் கில்லி சரத்குமாரோட விஷயத்திலேயோ இன்னைக்கு ஒட்டு மொத்தத்தில் முதலமைச்சர் விஜய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.